ஹாய், ஹலோ, வாங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ண போறோம் நம்ம. என்ன சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்க, ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நான் சமைக்கிற அரிசி தான். எந்த அரிசி ரேஷன் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். அரை கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை கழுவின்னு வந்துடலாம். சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து எப்படி பண்ணி சொல்கிறேன். ஒரு கிளாஸு பச்சரிசி, அரை கிளாஸு பைத்தம்பருப்பு. பாருங்க, பைத்தம்பருப்பு அரை கிளாஸ் எடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் அரிசி கழுவி வச்சுக்கிறோம். பாருங்க, இதில் தான் இதில் ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸு பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும். இதை வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம இதை வறுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு நெய் ஊற்றி நல்லா வறுத்துருங்க. பச்சை வாசனை போகும், நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. நல்லா ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க. தை பிறந்துச்சு. எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகையே பொங்கல் தான் பெரிய பண்டிகை. எல்லார் வீட்லேயும் பொங்கல் பண்ணுங்க. எல்லாருக்கும் பண்டிகை இது. பாருங்க, நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க. நெய்யிலே வறுத்தாதான் நல்லா இருக்கும். பாருங்க, பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா நெய்யிலே அரிசி கூட வறுத்துக்கணும். பாருங்க, அரிசி பருப்பு பைத்தம்பருப்பும் ரெண்டும் நல்லா நெய் ஊற்றி வறுத்துக்கணும். நல்லா இருக்கும், கம்மன்னு வாசனை. இப்போ நான் இதுக்கு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸ் பைத்தம்பருப்பு எடுத்தோம். 3 கிளாஸ் ஊற்றணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். இதுக்கு 5 கிளாஸ் ஊற்றணும். 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது நல்லா வேகணும். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொலன்னு வெந்தால் தான் நம்ம இது நல்லா இருக்கும் பொங்கல். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க, ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். 5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. சிம்மில் வச்சு நம்ம இதை மூடி போட்டு சிம்மில் வைக்கலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். பாருங்க, மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடணும். பருப்போ அரிசியும் நல்லா வேகணும். அதுக்காக ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சாதான் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விசில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இது குக்கர் ஓப்பன் பண்ணிப்போம். சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நாம் வந்து இது ஒரு கடாயில் வந்து
சேஞ்ச் பண்ணிப்போம். பாருங்க, குக்கர்ல இப்போ பத்தல, நான் எடுத்து இதில் வேற பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். குக்கர்ல நல்லா வெந்துருச்சு பாருங்க, பருப்பு சாப்பாடெல்லாம் குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். நான் நாட்டு வெல்லம் போடுறேன். டேஸ்ட்டுக்கு வந்து பாருங்க, நான் 1.5 கிளாஸ் வந்து 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கிளாஸு வெல்லம் போட்டுக்கலாம். ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்வீட் போட்டுக்கோங்க. பாருங்க, 2 கிளாஸ் போட்டுக்கிறேன் வெல்லம். 2 கிளாஸ் வெல்லம் போட்டுக்கின்னு நல்லா வெல்லம் கரைட்டுங்க. நாட்டு வெல்லம், மண் இல்லாத வெல்லம் இது. அதனால நான் அப்படியே போட்டுக்கினேன். கட்டி வெல்லமாக இருந்தால் அப்படியே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம வெல்லம் 2 கிளாஸ் போட்டோம். இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். நம்ம கூட இது போட்டுக்கலாம். பாதாம் வந்து நம்ம இப்போ பாருங்க, நல்லா வெல்லம் போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் கலக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முந்திரியா நெய்யில் வறுத்துக்கலாம். பாருங்க, முந்திரி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கெட்டியா நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்மளுடைய அஸ்வினி சமையல் சீக்ரெட்ஸில் சூப்பரான வாயில் கரையும் தமிழர் திருநாள் பொங்கலுக்காக ஸ்பெஷலாக நாம் வந்துட்டு பொங்கல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் பொங்கல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பொங்கல் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனோட எல்லாத்துக்குமே தான் நம்மளுடைய சேனலில் நம்ம பொங்கல் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. வாவ், மை காட், இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. அந்த ஒரு கெட்டியாகவே இல்லை, பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. முந்திரி இருக்குது, அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்மி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாயில் கரையுது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்முடைய சேனல் நம்ம பண்ணியிருக்க இந்த ஸ்வீட் பொங்கலை நீங்களும் பொங்கல் அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இன்னொரு குவிக்கான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பபாய், டேக் கேர்.